ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் கப் லேர்னிங். இப்போ நம்ம பார்க்க போறது ரெயின்போ எஃபெக்ட்டுங்க. அத வந்து ஃபோட்டோஷாப்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபைல் மெனுல போயிட்டு நியூன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட்டோ ஆர் பேஜோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜ் அடுத்து எடுக்க போறோம். ஸோ அதே மாரி ஃபைல்ல போயிட்டு ஓப்பன்ற ஆப்ஷன தொட்டீங்கன்னா, நெறைய விதமான இமேஜஸ் வரும். அதுல நம்மளுக்கு தேவையான இமேஜ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண பிறகு, அதுக்கப்புறம் லேயர் மெனுல போயிட்டு, நம்ம நியூன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, லேயர் பண்ற ஒரு கான்செப்ட்ட கிரியேட் பண்றோம். லைக் அத நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து நம்ம கேன்னு குடுத்துக்கலாம். நீங்க எந்த நேம் வேணா குடுக்கலாம். ஓகேன்னு குடுத்து. எதுக்காண்டி இந்த இத பண்றோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடிஷனலா சில எஃபெக்ட் வந்து இந்த பேக்கிரவுண்ட்ல வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது சம் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா, அந்த லேயர நம்ம டெலீட் பண்ணாலே போதும். நம்ம தப்பு பண்ண லேயர்லருந்து எஃபெக்ட்ஸ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்காண்டி தான் இந்த புதுசா ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்றோம். அதே மாரி நம்ம எப்பயுமே ஒரு இமேஜ், ஒரு டாக்குமெண்ட் அது வந்து எப்பயுமே பேக்கிரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப தான் ஸ்டெப்க்குள்ள போப்போறோம். ஆம் ரைட். இப்போ வந்து டூல் பார் பார்த்துக்கோங்க. இந்த டூல் பார்ல வந்து கிரேடியன்ட் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பேர் தான் கிரேடியன்ட் டூல். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு சப் பார் வரும். டூல் பாக்ஸ்ல எந்த ஒரு டூல் பாக்ஸ் தொட்டாலும் நீங்க இந்த சப் பார வந்து பார்த்துக்கலாம். அது வேரியஸ் சப் பாரா வரலாம். ஒரு ஒரு டூலுக்கு ஏத்த மாரி வரும். இது பேர் என்ன சொல்லுவாங்க, பேக்கர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கர்ல வந்து வேரியஸ் டிஃபரண்டான பேக்கர்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் எனக்கு அடிஷனலா வேணுன்றதுக்காண்டி நான் செட்டிங்ஸ்ல போயிட்டு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன தூக்கிட்டு ஹேப்பன்ட் அப்படின்றத தொடுறேன். தொட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுல நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுறத பார்த்திருப்பீங்க. ஸோ ஓகே ஐ மீன் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் எப்பயுமே ரெயின்போ எஃபெக்ட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு சர்க்கிள் வரையறதுக்குரிய ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, சென்டர்ல ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜ்ல சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு ஸோ, அத அப்படியே ட்ராக் பண்ண போறோம் மேல. அது வந்து நல்லா மேல வரதுக்காண்டி நம்ம ஷிஃப்ட் அமுக்குனோம்னா, அது ஸ்ட்ரைட்டா வந்துரும். ஸோ, இப்ப நம்மளுக்கு ரெயின்போ முடிஞ்சிருச்சு. இத கொஞ்சம் லைட்டா மாத்தப் போறோம். எப்பவுமே ரெயின்போ வந்து லைட்டா தான் தெரியும் நம்மளுக்கு வந்து ஸ்கைல வந்து. ஸோ, அந்த மாரி பார்க்க போறோம். ஸோ, அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ, அதுல வந்து ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து லேயர் விண்டோல இருக்கும். ஸோ, அத தொட்டீங்கன்னா, நம்மளுக்கு அடிஷனலா பக்கத்துல ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்பியும் வந்து இந்த பேக்கர் போய்க்கோங்க. அந்த பேக்கர் போயிட்டு நல்லா மேல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, 1 ஆர் 3 இருக்கும். எனக்கு வந்து என்னோட லேப்ல வந்து 3 ஆப்ஷனா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ, அத கிளிக் பண்ணிட்டு, இந்த சப் பார்ல வந்து அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு. ஸோ, அத கிளிக் பண்ணிட்டு லின்னர்ன்னு சொல்லுவாங்க அது பேரு. லின்னர் கிரேடியன்ட் அது பேரு. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத இடத்த வந்து நம்ம லெஸ் பண்ண போறோம். லைக் எப்படி சொல்றதுன்னா, அத அழிக்க போறோம். அதுக்கு தான் இந்த லின்னர் கிரேடியன்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நான் ட்ராக் பண்றேன் எப்பயும் போல. ஷிஃப்ட் அமுக்குனீங்கன்னா, அது மறையும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இமேஜ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து எப்பவுமே ரெயின்போ வந்து நம்ம எர்த்தோட எண்டிங் முடிய வராது. ஸ்கையோட பாதி தூரம் தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த மாரி தான் நம்ம பண்ண போறோம். அப்படியே ரியாலிட்டியா. ஓகே. இன்னும் கொஞ்சம் மாத்தணும்னாலும் மாத்தலாம். நான் இன்னும் கொஞ்சோண்டு இந்த சைடு மாத்திக்கிறேன். நம்மளுக்கு மாத்தியாச்சு. தென் அதுக்கப்புறம் திரும்பி இதுல போயிட்டு, ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ட தொட்டுறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர தொட்டுட்டு, அடுத்து நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் மெயின்டெயின் பண்றதா இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபில்டர்ல போயிட்டு பிளர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து கேஷியன் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. 11.7ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வச்சுட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, அது கொஞ்சம் பிளர் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் பிளர் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லேயர் விண்டோல போயிட்டு இங்க நார்மல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, அவ்வளதான். சிம்பிள். நம்ம நார்மலா, நேச்சுரலா பார்க்குற ரெயின்போ எஃபெக்ட் வந்து சாரி லைக் ரெயின்போ வந்துருச்சு. ஸோ இத வந்து நம்மளா கிரியேட் பண்ணிக்குவோம். பட் பார்க்க அப்படிலாம் உங்களுக்கு பார்த்தீங்களா?
ஸோ இதுதான் ரெயின்போ எஃபெக்ட். எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க.